சிந்து ஒரு நாள் ராத்திரி ரோட்டில் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. அப்போ அங்கே ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி மாதிரி கேட்டுச்சு சத்தம். அட, ஏதோ சத்தம் கேக்குதே. ஏதோ நம்ம முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கே. இது பார்த்தா ஏதோ ஸ்பைடர் மாதிரில தெரியுது. சிந்துவுக்கு தெரியாது அப்போ அங்கே என்ன நடக்க போகுதுன்னு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய ஸ்பைடர் நின்றுட்டு இருந்துச்சு. பயமா இருக்கே. ஐயோ, இந்த ஸ்பைடரை பார்த்தா பயமா இருக்கே. அது சிந்துவை பார்த்துருச்சு. அவ தப்பிச்ச உடனே நினைச்சா, எப்படியாவது நம்ம இங்க இருந்து ஓடிடணும். அது நம்மள பார்த்துட்டே நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா! ஆனா அந்த ஸ்பைடர் அதை விடலை. அந்த ஸ்பைடர் டெய்லி இந்த ரோட்டு வழியே தான் நடக்கும். அதோடைய கண்களில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு பவர் இருக்கும். அது சிந்துவை நோக்கி பாஞ்சு வந்தது. ஐயோ, நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம ஓட முடியலாமா? அது சிந்துவோட ரத்தத்தை முழுசும் குடிச்சிருச்சு. சிந்து அந்த ஸ்பைடரோட வாய்க்குள்ள போயிருச்சு. பின்ன சாப்பிட்ட அந்த ஸ்பைடர் சிந்துவோட பாதி உடம்ப மாத்திரம் சாப்பிட்டுட்டு கீழே போட்டுட்டு திரும்ப அந்த இடத்த விட்டு நவுந்து போச்சு. அது அந்த ரோட்டில் நடக்கும். இந்த ரோட்டு பக்கத்து வருவதற்கு எல்லாரும் பயப்படுவாங்க. யாராவது தெரியாமல் வந்து இங்கிட்டு மாட்டிக்கிட்டா உண்டு. அது அந்த ரோட்டு வழியாக நடந்து போகும். எதிரில் யார் வந்தாலும் அவங்கள சாப்பிட்றோம். அந்த ஸ்பைடர் நடந்து போயிட்டே இருந்துச்சு. அப்போ அங்கே 2 பேர் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. நீ சொன்ன ஜோக்கு பயங்கரமா இருந்துச்சு. பயங்கர ஜோக்கா இருக்கு. ஏதோ சத்தம் கேட்டு 2 பேரும் நின்று பார்த்தாங்க. பார்த்தா அந்த ஸ்பைடர் அங்கேயும் வந்துருச்சு. அவங்க 2 பேர்த்த அது பார்த்துட்டே இருந்தது. ஐயோ, இத பார்த்தா கையை தூக்கிறே. அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. 2 பேர்த்தையும் அது சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. தனது கண்களுக்கு முன்பாகவே தனது நண்பர் கிருபாவை அந்த ஸ்பைடர் சாப்பிட்டுருச்சு. அவன் பாதி சாப்பிட்டு பாதி இருந்த மணிக்கு கிடந்தான். அவ ஓடி போனா. ஓட்டமா ஓடுனா. ஐயோ, யாராவது என்னைய காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்னைய காப்பாத்துங்க, இது துரத்திட்டு வருது. காப்பாத்துங்க, 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 என்னைய காப்பாத்துங்க. அப்படி சொல்லிட்டு இருந்த நேரத்துல அந்த ஸ்பைடர் வேற இடத்துக்கு போச்சு. கணேஷ் அப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்தான். போர் அடிக்குது. நாம யாருக்காவது போன் பேசலாம். அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு மேல கணேஷ் இருந்தான். அந்த ஸ்பைடரும் ஹாஸ்பிட்டலுக்கு மேல ஏறிச்சு. ஏதோ சத்தம் கேக்குதே. ஐயோ, இது என்னது? வித்தியாசமான அமானுஷ்ய ஸ்பைடர் மாதிரி இருக்கே. அது கண்கள்ல இருந்து கோபம் உக்கரமா வந்துச்சு. என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அவன் தப்பிக்க நினைச்சான். ஆனா அவனும் மாட்டிக்கிட்டான். சுதா கோயிலுக்கு போயிட்டு இறங்கி வந்தா. அந்த நேரத்துல அந்த ஸ்பைடர் ஒரு வீட்டுக்கு மேல உட்கார்ந்திருந்தது. என்னது? ஏதோ சத்தம் கேக்குற மாதிரில இருக்கு. ஆமா, ஏதோ சத்தம் தான் கேக்குது. நம்ம தனியா ரோட்ல வந்தது தப்பு போல. பின்னாடி திரும்பி பார்த்தா பெரிய ஸ்பைடர் நின்றுட்டு இருந்துச்சு. அவளும் மாட்டிக்கிட்டா. பின்னாடி யூ மார்ட்னு ஒரு ஷாப்பிங் மால் இருந்துச்சு. அந்த மால்ல ரீஜா போயிட்டு இருந்தா. அங்க போய் அவ திங்ஸ் எல்லாம் வாங்க முற்பட்டா. எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? தூக்கம் வேற வருது. இந்த நைட் டியூட்டி பார்த்தாலே இதான். அந்த நேரத்துல அவ வாங்கி நேரத்துல மேல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னது இது தெரியலையே. சரி, நான் போறேன், போய் வேலைய பார்க்குறேன். அவ வெளியில ரோட்டுக்கு வந்து கார்ல ஏறினா. ரீஜா காரை ஸ்டார்ட் பண்ற நேரத்துல அந்த ஸ்பைடர் முன்னாடி நின்னுச்சு. ஐயோ, என்னது இவ்வளோ பெருசுக்கு இருக்கு? ஐயோ, அந்த
ஸ்பைடர் அவ காரை கொளுத்தி விட்டுருச்சு. அவ தப்பிச்சு ஓடுனா, ஆனா அது விடல. அந்த நேரத்துல அந்த ஷாப்பிங் மால்ல இருந்த அந்த மற்றொரு லேடியும் உட்காந்துருந்தா. அந்த ஸ்பைடருடைய கவனம் இப்ப திரும்பிச்சு. ரீட்டா ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா. அவ ஒளிஞ்சு அங்க உட்காந்துருந்தா அந்த ஸ்பைடர் வருதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. ஆனா அது வந்துருச்சு. ஐயோ, வந்துருச்சு போலயே, பயமா இருக்கே. சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, முரட்டுத்தனமான சத்தம். அவ பயந்து போய் இருந்தா. என்னைய விட்டுரு, என்னைய ப்ளீஸ் விட்டுரு. ஆனா அது மேல ஏறி உட்கார்ந்திருந்தது அவளுக்கு தெரியாது. இதே மாதிரி இந்த ஸ்பைடர் அந்த தெருவுல நிறைய பேத்த கொண்டு போட்டிருந்துச்சு. நிறைய பேர் இந்த ஸ்பைடரோட்ட மாட்டி இறந்து போயிருந்தாங்க. அதனால யாருமே இந்த ரோட்டு வழியா நடந்து வர்றதுக்கு பயப்படுவாங்க. இப்ப ஸ்பைடர் கொண்டு போட்டவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருந்தது. ஸ்பைடர் இப்ப நேரா கிளப்பி போகலான்னு முயற்சி பண்ணி போயிட்டு இருந்தது. இப்ப அது அந்த ரோட்டு வழியா யாராவது இருப்பாங்களான்னு பார்த்துச்சு. அதோடைய சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஒளிஞ்சிருந்தாங்க. ஐயோ, வர மாதிரி இருக்கே, சத்தம் கேக்குது, நம்ம நவுந்துடக்கூடாது. அது வீட்டை கிராஸ் பண்ணி போச்சு. ஆனா அது பார்த்துருச்சு. 2 குழந்தைங்களும் அங்க ஒளிஞ்சிருந்தாங்க. அந்த ஸ்பைடர் வீட்டை கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரிஞ்சது. பயமா இருக்கே, ஐயோ. அந்த குழந்தைங்க அது போயிருச்சான்னு எட்டி பார்த்தாங்க. பார்த்தா முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு. ஐயோ, மாட்டணும், நம்ம மாட்டணும், இந்த ஸ்பைடர்ட்ட மாட்டணுமே. ஐயோ. அவ்வளவுதான், அந்த 2 குழந்தைங்களையும் அந்த ஸ்பைடர் முடிச்சிருச்சு. அது அந்த வீட்டு மேல ஏறி அந்த வீட்டில் இருந்த அந்த குடும்பம் முழுசையும் சாப்பிட்டுருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.